Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா நல்ல டேஸ்டா ரொம்ப ஹெல்தியான சொரா மீனை வச்சு புட்டு எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். சொரா புட்டு செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 1/2 கிலோ சொரா, நல்ல பெரிய சொரால ஸ்லைஸ் போட்டு வைப்பாங்க தெரியுங்களா, அதில் 1/2 கிலோ சொராவை நல்லா செண்டா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். மீனை வேக வைக்க ஒரு கடாயில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரா மீன் துண்டுகளை கடாயில் சேர்த்துக்கோங்க. அடுப்போட தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை நல்லா வேக விடலாம். மீன் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். நீங்கள் ஒரு வேளை ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா மீன் மாவு மாதிரி ஆகிடும், புட்டு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் வேக விட்டதில் மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மீனை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மீன் நல்லா ஆறின பிறகு தான் உதிர்த்து விடணும், அதனால் இது நல்லா ஆறட்டும், ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. மீன் நல்லா ஆறிடுச்சு. மீன் நான் தோல் முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், அதனால் முள் இல்லை. 1-2 பீஸில் மட்டும் சின்ன முள் இருக்குது, அதை மட்டும் நான் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். கை விரலுடைய முனப்பகுதியை வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. நம்ம மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப பிசு பிசுப்பாக களி மாதிரி ஆகிடும். அதனால் விரலோட நுனி பகுதியை வச்சு நல்லா பிசறி விட்டுக்கோங்க. மீனை நல்லா உதிர்த்து விட்டாச்சு. 2 சின்ன முள் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து சமைச்சிக்கலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். சொரா புட்டு செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்து, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 15-20 பல்லு பூண்டை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 30 செகண்ட் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது 1/2 கிலோ சொராவுக்கு 1/4 கிலோ வெங்காயம், அதாவது 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க, உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். அதனால் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எனக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சொராவை சேர்த்துக்கலாம். நம்ம உதுத்து வச்சுருக்க சொரா மீனை கடாயில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மீன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ 2-3 நிமிஷம் சொராவுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் விட்டு விட்டு பெரட்டி விட்டதில் சொராவுடைய ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1-2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.